எல்லாமே எமர்ஜென்சி கேஸ் கண்ணு போடுறதுனா நம்ம ரெகுலராக வேக்சின் போடும்போது இவங்களுக்கு வேக்சின் அவங்களுக்கு போடணும் ஃபீல்டில் ஒரு டிரைவர் மேடம் கொஞ்சம் முன்னே போயிட்டு இங்கே ஒன்று விட்ட மற்றவங்க எப்படி எடுக்குது மொத்தம் எப்படி எடுக்குது மொத்தம் வண்டி எடுக்கலாம் சார் கொஞ்சம் சரி வீரர்கள் தொழில் தொடங்குவதற்காக அந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம விழும்போது நம்மளுடைய மண்ணில் அங்ககச்சத்து கரிமச்சத்து வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயிர் வந்து நல்ல விளையும். நாம் பல்வேறு செயற்கை உரங்கள் பூச்சி மருந்துகள் இந்த மீனோட பயிர் சாகுபடிக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பாரத பிரதமரின் சம்மான் நிதி 6000 ரூபாய் வருடத்திற்கு நம்ம வழங்குறோம். அது மாதிரி விவசாயிகள் எல்லாருமே தங்களுடைய நில உடைமைகளை பதிவு செய்து கொள்ளணும். வருங்காலத்தில் விவசாயத்துறை மற்றும் விவசாயத்துறை சார்ந்த சகோதர துறைகளினுடைய மானியங்களை பெற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த முகாமும் இம்மாதம் 15/5/2025 வரை நடைபெறுகிறது. திரு பூபதி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து திருமதி விஜயா அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. அவர்களை திருமதி குமாரி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பில் திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு சலவை பெட்டி வழங்கப்படுகிறது. அபிநயா அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டா, அவரை தொடர்ந்து சோபனா அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டா வழங்கப்படுகிறது. சோபனா தொடர்ந்து வட்டார் மலர்கள் சார்பில் சங்கீதா அவர்களுக்கு மின்னணு அடையாள மின்னணு குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வேளாண்மை துறையின் சார்பில் திரு கோவிந்தன் அவர்களுக்கு மருந்து தெளிப்பான் வழங்கப்படுகிறது. வேளாண்மை துறையின் சார்பில் திரு கோவிந்தன் அவர்களுக்கு மருந்து தெளிப்பான் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வேளாண் துறையின் சார்பில் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வருவாய் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திரு கந்தசாமி அவர்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது.